अस्सलामुअलैकुम फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल एनबी कुक्स होममेड रेसिपी। நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தான். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சில பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு எங்கள் வீட்டில் என் பொண்ணுக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கு என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்பப்போ செய்வேன். எங்களுக்கு சாப்பிட தோணும் அப்போ செய்வேன். வேறு ஒன்றும் இல்லை, சிக்கனோட கல்லி ஈரல். பேசிக்காக இது சிக்கனோட லிவர் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கல்லி ஈரல் சொல்லுவாங்க. எனக்கு கரெக்டாக தெரியல தமிழில். இங்கே அப்படி தான் நாங்கள் இருக்கிற இடத்துல இப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது க்ளீன் பண்ணி பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி அவ்வளோ அழகாக பட்டர்ஃப்ளை மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது செஞ்சிடலாம். நீங்கள் என்னோடய சேனல் புதுசு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்துனிங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட சேர்ந்துடும். சேர்ந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர் ரொம்ப மதிப்பானது. கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னோடய ரெசிபி ரொம்ப சிம்பிள் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா டேஸ்டி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போல் உங்களுக்கு வீட்டிலே கிடச்சிரும். ரெசிபி உங்களுக்கு வீட்டில் கிடச்சிரும். வீட்டில் பொருள் இருக்கிறது வச்சுட்டு நம்ம டேஸ்டியாக சாப்பாடு எப்படி செய்யலாம் அப்படி தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு ஆயில் நல்லா சூடாகிடுச்சுன்னா கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு சூடாகிடுச்சுன்னா நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி போட்டிருக்கு. மீடியம் சின்னதுன்னா நீங்கள் 3 போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கு. பெரிய 2 இருந்துச்சு. அதனால் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வெங்காயம் ப்ரௌன் படுற வரைக்கும் வறுக்கணும். இது கொஞ்சம் கலர் ஜாஸ்தி வேணும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஆயில் நான் நிறையா ஊற்றலை, ஏன்னா இதில் நிறைய கொழுப்பு இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் இவ்வளோ எண்ணெய் பிடிச்சிட்டு மறுபடியும் வந்துடும் இதுலேருந்து. இதுக்கப்புறம் நல்லா பாருங்க, ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். இதில் போட்டுடலாம், கல்லி ஈரலெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இதோட தண்ணி ரிலீஸ் ஆகும். அப்புறம் இந்த பச்சை ஸ்மெல் போயிடும். இதோட கொஞ்சம் ஸ்மெல் ஜாஸ்தி இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா வணங்கணும். அப்படியே வணங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு கேரமலைஸ் ஆகுற மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால தான் நான் இந்த ரெசிப்பியில் கொஞ்சம் ப்ரௌன் ஜாஸ்தி பண்ணுவேன், வெங்காயம் மட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா எடுக்கிற தண்ணி உள்ளெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடும். உப்பு போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். இதில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஜாஸ்தி போட்டுருவேன். நான் சின்ன சைஸ் ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கு. பெரிய சைஸ் ஸ்பூன்னால் நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் கல்லி ஈரலெல்லாம் போட்டிருக்கேன், லிவர் இதெல்லாம் போட்டிருக்கு. அது என்னோடது வெயிட் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ இருந்துச்சு. 2 சேர்த்து 1/2 கிலோ இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்க அதே போல் செஞ்சிடலாம். இல்லை நிறையா செய்யணுன்னா நிறைய செய்யலாம், கம்மியாக செய்யணுன்னா கம்மியாக செய்யலாம். சிக்கன் கடையில் போய் இது கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க, தனியாகவே இது கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் சிக்கன் கூட சேர்த்து அப்படியே எடுத்துட்டிங்கன்னா கூட அப்படி கூட எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஈரலெல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. லிவரில் அவ்வளோ ரத்தமெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும். ஹீமோகுளோபின் கம்மி இருக்கிறவங்களுக்கு சவரட்டி ஈரல் எல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க டாக்டர். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அப்பப்போ செஞ்சுக்கோங்க. நான் அப்பப்போ செய்வேன். ஆனால் எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் பொண்ணு சாப்பிட மாட்டாங்க, நானும் என் பையன் தான் சாப்பிடுவேன். அதனால் அப்பப்போ தான் செஞ்சுட்டு இருப்பேன். ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் செய்ய மாட்டேன். இப்போ பாருங்கள், பேசிக் மசாலா எல்லாம் போட்டுட்டேன். பேசிக் மசாலாவில் என்னென்ன போட்டேன்னா எடுக்கிறவே உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டாச்சு. அதனால் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் போட்டுட்டு எல்லாமே 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு, மஞ்சள் தூள் மட்டும் 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மசாலா போட்டிருக்கு. அது என்னென்னா சிக்கன் கிரேவி மசாலா.
நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. இல்லைன்னா பக்கத்து கடையில் போய் டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்து கூட போடலாம். சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா எது உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதில் வந்து ரெண்டுமே ஒன்றுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட சிக்கன் மசாலா இருந்துச்சுனால நான் போட்டுட்டேன். இந்த ரெசிபிக்கு சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா போட்டால் அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் மசாலா கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றி கறிக்கு போகக்கூடாது, அதனால தண்ணி ஊற்றி வதக்கி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி 2 சாப்பிங் பண்ணி போட்டாச்சு. சாப்பிங் பண்ணி 2 பெரிய சைஸ் தக்காளி பழம் போட்டிருக்கு. நீங்கள் வந்து சின்ன சின்னதாக பொடி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மிக்சியில் அப்படியே அடித்து கொடுத்துடலாம். இல்லை நீங்கள் வந்து என்ன மாதிரி சாப்பாட்டில் சாப்பிங் பண்ணி கூட போடலாம். நீங்கள் வந்து எப்போவுமே நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி சாப்பாட்டில் சாப்பிங் பண்ணி போடுங்க, இல்லை மிக்சியில் பொடி பண்ணி போடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. நான் இதில் ஜாஸ்தி தண்ணி ஊற்ற மாட்டேன், ஏன்னா இது கொஞ்சம் ட்ரையாக தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா மசாலா எல்லாம் குக் ஆகிடுச்சு. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 பச்சை மிளகா கீரல் விட்டுட்டு விட்டுட்டு மல்லித்தலை கட் பண்ணி போட்டுட்டு இப்போ வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. மூடி வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் காரம் தூக்கலாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் என் பையன் ஜாஸ்தி காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் மீடியம் காரம் போட்டிருக்கேன். பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ சூப்பராக கம ஸ்மெல்லு வருது. இப்போவே சாப்பிடணும்னு தோணும், அந்த மாதிரி ஒரு ஸ்மெல். கண்டிப்பாக இது வந்து சுடு சாதத்துக்கு கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் வீட்டில் செஞ்சால் நான் ஒயிட் ரைஸ் கூட சுடு சாதத்துக்கு கூட போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுருவேன். ஆனால் வந்து என் பையன் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்க. அவளுக்கு வந்து சப்பாத்தி கூட தான் ஜாஸ்தி பிடிக்கும், அதனால் அவளுக்கு சப்பாத்தி கூட போட்டுவிடுவேன். நான் ரைஸ் கூட சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளேட்டிங் போட்டாச்சு. எவ்வளோ பார்க்குறதுக்கு டெம்டிங்காக இருக்குது, அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா, அது கூட எனக்கு கமெண்ட் பண்ணி நீங்கள் சொல்லலாம். சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரினா நான் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக கொண்டு வர்றேன். இப்போ வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் அது கூட கமெண்ட் பண்ணி சொல்லலாம். சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். என்னோடய சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா சிம்பிள் ஈஸி ரெசிபி இருக்குது. நீங்கள் செஞ்சு ஒரு தடவை வீட்டிலாச்சும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். நீங்கள் என்னோடய சேனல் புதுசு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் அமுத்திக்கோங்க. அமுத்துனீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.